16ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 832ன்ற நம்பரு உண்மையாகவே ஒரு நல்ல நம்பரு. எப்படி அப்படின்னா, இந்த பேர் வந்து அப்பப்போ வரும். ஓகேவா? இந்த 832, 835 இது எல்லாமே வந்து அதாவது 1 வந்தா 1 வரும் அப்படின்றது. நமக்கு 538 வந்துச்சு. அதனுடைய பேராவே இப்போ நமக்கு 832 அப்படின்னு வந்துச்சு. அதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அடுத்து இந்தந்த நம்பர் தான் வரும் அப்படின்ற வரிசையில் அந்த 832க்கு நமக்கு ஏற்கனவே 538 வந்துச்சு. அந்த மாதிரி 553 இது மாதிரிலாம் வந்து ஒன் பை ஒன்னாக அது எந்தெந்த பேரோ அது வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் நமக்கு கரெக்டாகவே இந்த 832 வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 32 நாம் ஃபாலோ நம்பரில் கொடுத்துருந்தோம். ஃபாலோ நம்பர் 832ல பிசி 32, ஏபி 83, 38 அதெல்லாம் குரூப்பில் கொடுத்துருந்தேன். நம்ம வீடியோவில் கூட நான் வந்து 2-3 தடவை சொல்லிட்டேன் அதை. எப்படி அப்படின்னா, இந்த 33க்கு நமக்கு 38 வந்துச்சு. அடுத்த 3 வந்து இங்கே 37 இருக்குது. அதுக்கு ஒரு 32 வரும், ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரில. அது வந்து அந்த சார்ட் வந்து இதில் போடல. அந்த சார்ட் பாருங்கள். இதில் வந்து நிறைய நம்பர் இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து வீடியோவில் சொல்லலை. ஆனால் இது எல்லா நம்பருமே நான் சொல்லிட்ட நம்பர் தான். இந்த 65, 68ன்ற நம்பரு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 12 ஏபியில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த பிசியில் 65, 68 அது மட்டும் இல்லாமல் இந்த பிசியில் இந்த 24, 32 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 24 அப்படின்னு நான் சொன்ன அன்றைக்கி தான் வந்து ரிசல்ட் 324 அப்படின்னு வந்துச்சு. அன்றைக்கி காலையில் வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏபியில் 38, 95 வந்த உடனே ஏபியில் 38, 83 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி இந்த ஏபியில் 40, 45 வரும் அப்படின்னு எல்லாமே சொன்ன நம்பர் தான். இதில் நமக்கு என்ன நம்பர் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால் 38 வருமா அப்படின்னு தெரில, 83 வந்துருச்சு. ஸோ 12ன்ற நம்பர் இன்னும் வரல. 12ன்ற நம்பர் நான் இந்த 91 இந்த 19 வரும்போதே வந்து இந்த 19ன்னு வந்தப்போவே இந்த 12ன்ற நம்பரும் வரும், ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த 65, 68 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது இந்த 32 அப்படின்ற நம்பருமே நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம். ஓப்பன் வீடியோவில் தான் சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் இதை வாட்ச் பண்ணிங்க, வின்னிங் எடுத்தீங்கன்னு தெரில. சரி, மிஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நானுமே தான் வின்னிங் எடுக்கல. ஏன்னா நான் ப்ளே பண்ணுறதும் இல்லை. ஆனால் நேற்று 839ன்ற ஒரே நம்பரு ப்ளே பண்ணேன். அது 832ன்னு வந்துச்சு. ஆனால் 832ன்ற நம்பர் தான் வந்திருக்கணும். அதை நாம் தான் தவறிட்டோம். அதை கவனமாக பார்த்தவங்க கண்டிப்பாக நிறைய பேர் வின்னிங் எடுத்திருக்காங்க. நானுமே அதை பார்த்துட்டு எப்படி இது அதே மாதிரி சரியாக வருமா அப்படின்னு யோசித்து தப்பாக போச்சு. அது எப்படின்னா பாருங்கள், இது வந்து வருஷ சாட்டு. ஓகேவா? வருஷ சாட்டு. இதை பார்த்தேன். ஆனால் வந்து எப்போவுமே 2வது சான்ஸ்லேயே நம்ம எடுக்க முடியறதில்ல. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அந்தளவுக்கு வந்து திறமை இல்லைன்னு தான் சொல்லணும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படின்னா, இது வந்து பாருங்கள், 2020 ரிசல்ட்டு பாருங்கள். 042 2020ல் நமக்கு 042, 21ல் கொரோனாவில் லீவ் வந்துருச்சு. ஓகேவா? அந்த 4 வருஷத்துலையுமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் லீவ் விட்டுமே 5 வருஷம் கணக்கு. பாருங்கள், இந்த ஏ போர்டு அதாவது ஏ போர்டு 0ன்ற நம்பரை அப்படியே நிறுத்தி இந்த 042 அப்படின்ற நம்பர்லேருந்து நமக்கு ஏ போர்டு 0வை அப்படியே நிறுத்தி பிசி ஃபுல் ஆப்போசிட் 97. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த 887லேருந்து ஏதாவது 2 நம்பர் ஆப்போசிட் வருமானு பார்த்தோம். ஆனால் கரெக்டாக ஏ போர்டுக்கு 8க்கு 8 நிறுத்தி அப்படியே 87க்கு 32. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரே நம்பரும் மிஸ் ஆகலை. அப்படியே கரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன மெத்தடில் வந்துச்சோ அதே மெத்தட் அப்படியே. இப்போ நம்ம இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் நாம் வின்னிங் எடுக்க முடியும் போல். சரி, இப்போ அதே மெத்தடில் பார்க்கும்போது 827 அப்படின்ற ஒரு நம்பரு, 487 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது.
இதில் நமக்கு ஏசி 87, இப்போ பிசி 87, ஓகேவா? ஏசி 87, பிசி 87. இப்போ ஏபி 87 வருமா அப்படின்னா பாருங்கள். அப்படி ஏபி 87ன்னு வரும்போது இங்கே பி போர்டுக்கும் ஏ போர்டுக்கும் 2, 4ன்னு இருக்குது. 3ன்ற நம்பர் கேப் நம்பர் இருக்குது. ஒருவேளை அந்த 3ன்ற நம்பரு நமக்கு சி போர்டில் வருமா? அப்படி இல்லைன்னா 2, 4, 7 அப்படின்ற கேமில் 2, 4, 7ன்ற நம்பர் வச்சு 877 அப்படின்ற நம்பர் வருமானு பாருங்கள். ஓகேவா? சரி, இது ஒரு ஐடியா. பாருங்கள், உங்களுக்கு இது கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா அந்த நம்பர் 877 அப்படி இல்லைன்னா 873ன்ற நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இப்போ நாம் என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா அதை பாருங்கள். இந்த 77 வரும்போது கரெக்டாக இது 5க்கு 4ன்னு வரும்போது இந்த 77க்கு 78 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஏன் இந்த நம்பரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற 30க்கு இங்கே 53 அப்படின்னு வந்துச்சு. இங்கே இருக்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணி இங்கே 8ன்னு வந்துச்சு. ஓகேவா? இது எல்லாமே பார்க்குறது தான். நிறைய மெத்தடை வந்து பார்ப்பேன். அதில் அதுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா 78க்கு ஒரு நம்பர் மைனஸ் ஆனோன்னு இந்த நம்பரை வந்து நான் இங்கே பிளான் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் யாருக்கும் சொல்லியிருப்போம் ஒரு சில மெத்தடெல்லாம். ஓகேவா? அது எப்பப்போ யார்கிட்ட சொல்கிறோம் மறந்து போகுது, அதான் விஷயம். இங்கே என்ன பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே 77க்கு இங்கே 78 வந்தோடனே இந்த 28க்கு நமக்கு 83 அப்படின்னு வரணும். எப்படின்னா இந்த பி போர்டுன்ற நம்பர் தான் ஆப்போசிட் வருது. அந்த பி போர்டு அதாவது ப்ளஸ் பண்ணணும். இந்த 7க்கு இங்கே ஏ போர்டு 7, இங்கே 8க்கு ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 8, இந்த 7க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 8, இந்த 2க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 3. ஓகேவா? 83. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் விட்டு இந்த ஏ போர்டு 1, இதில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 1, 11 ஏபி வருமானா 3ஆவது சான்ஸு. எப்படின்னு தெரில, பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்பர் மைனஸ் ஆச்சு, இங்கே 4ன்னு. இங்கே ஒரு நம்பர் மைனஸ் ஆகும்னு பார்த்துச்சு, ஆனால் இங்கே ஒரு நம்பர் மைனஸ் ஆகலை. ஓகேவா? அதனால் இந்த சி போர்டில் இந்த ஏ போர்டில் ஒரு நம்பர் சி போர்டில் கரெக்டாக மேட்ச் ஆகாமான்னு தெரில. ஆனால் ஏபியில் அதாவது 17ஆம் தேதி ஏபி 11 அப்படின்ற நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். 3ஆவது சான்ஸ் வருமானு தெரில, பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த 70ன்னு பாருங்கள், இந்த 79 நடுவில் 83 33 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? 83 33. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 32க்கு ஒரு இதே மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே வருமானு பார்த்தோம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 83 வந்துச்சு, 32 வந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு இது ஏபியில் வந்து மேட்ச் ஆகலை. ஓகேவா? இங்கே ஒரு வேளை 87 அப்படின்னு ஒரு வேளை வந்துருந்துச்சுன்னா இந்த 7 ஏ போர்டில் 7ன்ற நம்பரை திரும்ப மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே 79க்கு இங்கே 78ன்னு வந்துச்சு. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கேப்பில் இருக்கிற 8 3ன்ற நம்பர் ஏ போர்டில் இங்கே ஆப்போசிட்டில் 3 8 அப்படின்னு இறங்கிச்சு. ஸோ இங்கே 79க்கு ஒரு இங்கே 95க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்கள், 84. ஓகேவா? கரெக்டாக பாருங்கள், 84. ஏ போர்டு 7 அப்படியே நிறுத்தியிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 8க்கு இங்கே 3, இந்த 3க்கு இங்கே 8. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் இங்கே 2, 32. இங்கே பார்த்தீங்கன்னா 83க்கு அப்படியே 83, அதாவது 33க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி, அதாவது மைனஸும் பண்ணல ப்ளஸ்ஸும் பண்ணல, அப்படியே 83. ஸோ இப்போ நமக்கு இந்த 70 அப்படின்ற நம்பர்லேருந்து இங்கே வருமா அப்படின்றது தான் ஐடியா. எப்படி அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு 795ல் நமக்கு 7 அப்படியே நிறுத்தி இந்த 85க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 84. இந்த 834லேருந்து நமக்கு பி போர்டு மட்டும் ஒரு நம்பரு குறைச்சா 24, இங்கே 34, இங்கே 24. இந்த ஏ போர்டு ஆப்போசிட்டு. ஓகே, புரியுதா பாருங்கள். 834க்கு 324. ஸோ இந்த 330லேருந்து இங்கே ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தோம். அது என்னன்னா நமக்கு ஏ போர்டு கரெக்டாக ஆப்போசிட் மாதிரி 8க்கு 8 வந்துச்சு. ஆனால் பி போர்டில் மைனஸும் பண்ணல ப்ளஸ்ஸும் பண்ணல, 3க்கு 3 அப்படியே நிறுத்தியாச்சு. ஆனால் சி போர்டில் 2ன்ற நம்பர் வர
இங்கே ஜீரோன்ற நம்பர் வரும்னு எதிர்பார்த்துச்சு. இல்லைன்னா ஒரு நம்பர் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணுவாங்கன்னு பார்த்துச்சு. இந்த 95க்கு 84 மாதிரி இங்கே எதுவுமே பண்ணல. ஆனால் 2ன்ற அதாவது 0க்கு 2ன்ற நம்பர் வந்துச்சு. ஒருவேளை இந்த 2ன்ற நம்பர் இங்கே வந்திருந்தா இந்த 0ன்ற நம்பர் ஒரு வேளை இங்கே வரலாம். ஓகேவா? அப்போன்னா நமக்கு இந்த 79க்கு இங்கே 78ன்னு வரும்போது இந்த 70 இங்கே மைனஸு, இங்கே எதுவுமே வந்து பண்ணல. இங்குமே மைனஸு. இங்கே அதே மாதிரி எதுவும் பண்ணாத 0ன்ற நம்பர் அப்படியே நிறுத்தி ஒருவேளை 700 அப்படின்ற நம்பரு டைரெக்டாக வருமானு பாருங்கள். ஓகேவா? 700 நம்பரு. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒருவேளை புரியலன்னா திரும்ப இந்த சார்ட்டை நிறுத்தி கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எல்லாமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் நாம் இந்த ஏபி இந்த பிசியில் இருக்கிற 35 நாம் மிஸ் பண்ணிட்டோம். இந்த எப்படின்னா இந்த 35 இங்கே 53, ஏபியில் இருக்கிற 90, ஏபியில் 90, இல்லை இங்கேருந்து இந்த பிசியில் இருக்கிற 35, பிசியில் 53, இந்த ஏபியில் இருக்கிற 90, ஏபியில் அப்படியே 90, அதாவது இங்கே 35 இங்கே 53 வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த 35 இங்கே 53 அப்படின்ற நம்பரு கரெக்டாக அப்படியே வந்துச்சு. ஓகேவா? அதனால் இந்த மாதிரி மெத்தடும் ஒர்க் அவுட் ஆகும். ஏ போர்டில் 7ன்ற நம்பர் நிறுத்தி நமக்கு பிசியில் 00ன்ற நம்பர் வருமானு பாருங்கள். ஸோ அதே மெத்தடில் இப்போ நாம் ஒரு நம்பர் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் 73, 88, 27. ஸோ இந்த நம்பரை வந்து நாம் ஏற்கனவே 2 முறை பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான். அது வந்து இந்த இடத்துலையுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல ஓகேவா? இந்த 827ன்ற இந்த இடத்துலையுமே பார்த்தோம். 88, 82, 27. ஸோ இப்போவுமே நமக்கு அதே மாதிரி தான் வந்திருக்கு. எப்படின்னா இந்த 73க்கு ஒரு 32, 88க்கு ஒரு 83. இப்போ இந்த 27ன்ற நம்பரு இங்கே வரணும். அந்த 27க்கு 77 வரலாம், 22 வரலாம், இல்லை 27, 72 வரலாம். இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ஏபியில் மேட்ச் பண்ணுங்கள். 77, 22, 27, 72ன்ற நம்பரை இந்த இடத்துல மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை வரலாம். ஓகேவா? இதுதான் வரும், இது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ இதே மெத்தடில் நம்ம ஒரு நம்பர் எடுக்கலாம். இங்கே பிசியில் 24, இங்கே ஏபியில் 24. ஓகேவா? இங்கே பிசியில் 83, இங்கே ஏபியில் 83. அந்த 83க்கு 24 அப்படியே ஏபியில் திரும்பவும் 24 இல்லை 42 அப்படின்னு வரலாம். இது எந்த மெத்தட் அப்படின்னா இந்த மெத்தடு. பிசியில் இருக்கிற 35 அப்படியே 53, ஏபியில் இருக்கிற 90, ஏபியில் அப்படியே 90. இப்போ ஏபியில் இருக்கிற 35 இங்கே அப்படியே 53. அதாவது இந்த 53க்கு இங்கே 53, 90ன்ற நம்பரை வச்சு தான் இந்த கேம். அப்போ அதே மாதிரி இந்த பிசியில் இருக்கிற 24 இங்கே ஏபியில் 24. அதே மாதிரி இப்போ ஏபியில் 83 கீழே கரெக்டாக அந்த 24ன்ற நம்பர் வரணும். ஓகேவா? பாருங்கள் 24க்கு 24, 83க்கு 83. ஸோ திரும்ப அந்த 24ன்ற நம்பர் ஏபியில் 24 வரணும். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி நம்பரெல்லாம் வந்துடும். இது வந்து சீபோர்டு எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா சீபோர்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே 24க்கு 9ன்னு இருக்குது, இங்கே 24க்கு 3ன்னு இருக்குது. அதாவது 9க்கு ஒரு நம்பர் குறைச்சா 8ன்னு வரும். அதுக்கு ஆப்போசிட்டு 3 அப்படின்னு வந்திருக்கலாம். இங்கே 83க்கு இங்கே 1ன்னு இருக்குது. அது ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 2, அதை அப்படியே டைரெக்டாக அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ நமக்கு இந்த 24ன்ற நம்பர் ஏபியில் 24ன்னு வரும்போது ஒருவேளை இந்த 4ன்ற நம்பர் அப்படியே நிற்கலாம். மைனஸும் ஆகாமல் ப்ளஸ்ஸும் ஆகாத ஆப்போசிட் ஆகாமல் வைக்கலாம். 244 அப்படின்னு நம்பர் வரலாம். ஓகே, அதனால் பாருங்கள். அதுக்கு பாருங்கள், ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஐடியாவும் சொல்கிறேன், இதை வச்சுமே நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் 67க்கு 37. ஓகேவா? 67க்கு 37 அப்படின்னு வரும்போது இந்த 76, 06, 73 இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. இங்கே 67 கரெக்டாக 37ன்னு வரும்போது அந்த 37 ஏபியில் 73ன்னு திரும்பி வரும்போது இந்த 67க்கு இங்கே கீழே 26, இந்த 37க்கு 26, அது அப்படியே இங்கே 73ன்னு வரும்போது திரும்பவும் ஒரு 62. ஸோ இது என்னன்னா அப்படியே வந்து 63, 37, 26. ஓகேவா? அந்த ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுறது. அந்த ஏபிலையும் 73க்கு 26
ஒரே நாளில் இந்த கேம் முடிஞ்சுது. ஒருவேளை இந்த கேமு இந்த இடத்துல 6க்கு பதில் வேறு நம்பர் வந்திருந்தா, இந்த 62 திரும்பவும் வேறு எங்கேயாவது ஏபில வந்திருக்கும். ஓகேவா? இது 2த்தையுமே ஒரே நாளில் எதிர்பார்க்காம அதே முடிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 76ன்ற வச்சு தான் இந்த கேமு. இந்த 76க்கு 67, 37க்கு 73, இந்த 26க்கு 62. ஓகேவா? இந்த 62ன்ற நம்பரு ஒரு நாள் தள்ளி வந்திருக்கணும். ஆனால் அதே நாளில் கேமு முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த கேம் வந்து இந்த இதுவுமே வந்து இங்கே கரெக்டாக ஏபியில் வச்சு முடிக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே வந்ததுலேருந்து தான் கேம் வந்துட்டுருக்கும், புதுசாக எதுவும் இல்லை. ஓகேவா? அதனால் பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள், ஏபி 24 அப்படின்னு நம்பர் எடுத்துருக்கோம். மற்ற நம்பர் எல்லாம் சொன்ன இதெல்லாம் போய் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க, பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?